திரு அக்னீஸ்வரன், இப்போ திமுகவுக்கு எதிரான கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில அந்த அளவுக்கு வெற்றி பெறாததன் காரணமாக தான் பாஜக அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுதா? அதற்கான ஒரு வியூகமாகத்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க மேடம்? சார், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில அதிமுக வெற்றி பெறலையா? அதற்கான முயற்சியை பாஜக மேற்கொள்றாங்க. அதற்கான வியூகம் தான் இதா பார்க்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால், நிறைய கட்சிகள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனாலும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பதற்கு, ஆனால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணிக்கு வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை கபலீகரம் செய்து நாம் திமுகவுக்கு இணையாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இங்க நண்பர் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் சொன்னாரு, ஒரு கட்சியை எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் எடை போடுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாருங்களேன். நீங்க தமிழ்நாட்டை விட்டு தாண்டினீங்கன்னா அதிமுக வேற எந்த மாநிலத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது. நல்ல கருத்து, அது நியாயமானதும் கூட. ஆனால் இந்தியாவை விட்டால் இந்துக்கள் எந்த கோயிலுக்கும் வெளிநாடுகளில் போய் கும்பிட முடியாது. யார் சொன்னா? இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். தவறான கருத்து. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கும்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் உள்ள வந்தேன். அது தவறான கருத்து. அப்படியே பேசுங்க. என் நேரத்தையும் பேசுறேன், நான் அமைதியா இருக்கேன். இந்த ஒரு குறுக்கீடு மட்டும் அது தவறுன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றேன். சொல்லுங்க திரு. இப்ப இந்துக்கள் என்றால் இந்துக்களே இந்து கோயிலுக்குள் போக விடாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இசைஞானி இளையராஜாவை தடுத்தது யார்? இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள் போக விடாமல் தடுத்தது யார்? இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள் அம்மையா திரௌபதி முர்மு பாராளுமன்றத்திற்குள் போக விடாமல் தடுத்தது யார்? இப்படிலாம் நாங்களும் கேட்போம். ஏன்னா உங்களுடைய சித்தாந்தம் என்பது, நீங்க ஒரு விழாவில் ஒரு தலைவர் பேசியிருக்கிறார், அவர் அரசியல் கட்சி தலைவர் அல்ல, ஒரு பத்திரிகையாளர். அதை மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் கண்ணியத்தோடு அரசியல் நாகரிகத்தோடு இன்னைக்கு கரெக்டா சொன்னார். ஒரு கட்சியை, தேசிய கட்சியை வழிநடத்தக்கூடியது ஒரு பத்திரிகை அல்ல அப்படின்னு சொன்னார். அதோட நான் அந்த கருத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு கட்சி கூட்டணி அமைத்திருந்தால் இப்படி இருந்திருக்கும். நான் கூட நினைக்கிறேன், திரு விபி சிங் அவர்கள் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். 27% தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிலாம் நான் சொல்றேன். அது வேற. கனவுகள் எல்லோருக்கும் ஆசைகள் ஒன்னா இருக்கலாம். இப்ப நான் கேட்பது, உங்களுடைய இதுல அன்னைக்கு சேர்ந்திருந்தால், இன்னைக்கு சேராம இருந்திருந்தால், சார் உங்களுக்கு தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. திமுகவை உங்களை எதிர்க்க முடியல அப்படின்னு சொன்னா, நீங்கள் அண்ணா திமுகவோடு திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கிற சண்டை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பங்காளி சண்டை, வாக்கு சதவீதம் அதைத்தான் காட்டுகிறது. ஆனால் எப்படின்னா, இந்த வெண்ணெயில ஊசி ஏத்துறதை விட, வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துறதை விட வெண்ணெயில ஊசி ஏற்றிருக்கிறாரு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள். திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு குறையுது அப்படின்னு. சரி, குறையட்டும். ஒரு தேர்தலில் குறையும், அடுத்த தேர்தலில் கூடும். ஆனால் உங்களுக்கு வாக்கு அதிகமாகிறது என்றால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று இத்தனை சதவீதம் எடுத்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆக நீங்களே பிறருடைய தயவால் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டும். அதற்கு அதிமுகவின் கூட்டணி தேவை. ஏனென்று கேட்டால் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதிமுக தயவு தேவை அப்படின்ற ஒரு கணக்கு போட்டீங்கன்னா இது தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டில் பாஜக கூட கூட்டணி சேராததுனாலதான் ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு நேர்ந்தது என்ற கருத்து சொல்லப்படுது. இப்போ தோல்வியை சந்திக்கிறதுனா அது அரசியல் கட்சி எடுத்தக்கூடிய வீகம். உங்களோட சேர்ந்ததனால 2021 சேர்ந்துதான் அதிமுக சந்திச்சிச்சு.
ஏன் ஆட்சிக்கு வர முடியல? 75 சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி, அப்படியே 2021 உங்களோட சேர்ந்து தேர்தலை நடத்தி இருந்தாலும் பாரதிய ஜனதா எடுத்த வாக்கு 2.6, அதிமுக எடுத்த வாக்கு 34%. அப்ப என்னாச்சு? மாநில கட்சி என்று வருகிற போது தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு இங்கு திமுக அதிமுக தான். சில பேருக்கு திராவிடம் என்றாலே அவர்களுக்கு அப்படி வயிறெல்லாம் எரிகிறது. எரியட்டும். ஆனால் அந்த வளர்ச்சியை பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாதா என்று வாய்மூடியாக எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் வருகிற போது இந்த மக்களுக்கு இதை செய்தோம், இந்த காரியத்தை நாங்கள் செய்தோம், இந்தியா முழுவதும் நீட்டு விலக்கு என்று திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விலக்கை கொடுத்தோம் என்று பாஜக சொல்ல முடியுமா? மிக்ஸாம் புயலுக்கு காசை கொடுத்து விட்டோம், மாநில அரசு திமுக கேட்பதற்குள் நாங்கள் கொடுத்து விட்டோம், நாங்கள் மிக்ஸாம் என்று பேரிடர்னே அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இங்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிறைய சித்து வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேண்டுமானால், முசோலினியும் ஒரு நாட்டில் ஒரு தலைவராக வந்திருக்கிறார், அன்னை தெரசா அரசியலை விட்டு வெளியேறி விட்டார். ஆனால் அவருக்கும் தேசிய கொடி தான் போற்றப்பட்டிருக்கிறது. இல்ல, இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றினால் தமிழகத்தில் வரலாம். இப்போ பாஜக அவர்களோட நிலைப்பாடு வேற. அப்போ அவங்களோட வியூகமாக கூட்டணி என்பதன் மூலமாக தங்களோட வெற்றியை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தவறு? நான் அதான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு கொள்கை இல்லையா? இல்ல தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து விட்டு நாம ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை பாரதிய ஜனதாவோ அல்லது ஆர்எஸ்எஸோ அல்லது சங் பரிவாரோ ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஆரியர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசிவிட்டார் என்பதற்காக, தந்தை பெரியாரை விமர்சிக்கிறார் என்பதற்காக இவர்கள் எல்லோரும் ஓடோடி போய் கட்டி தழுவி அரவணைக்கிறார்கள். அதனால் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் இழப்பு வருமே ஒழிய தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அவர்கள், நீங்க சொல்றீங்க திராவிட கட்சிகள் அவங்க கெட்ட செய்றாங்க, ஊழல்வாதிகள். சரி, ஆனால் நீங்கள் இயேசுநாதராக காட்சியளிக்கிறீர்கள் என்றால் ஒரு நல்லதை செய்யுங்க. அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஆகவே நீங்க எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். அதே நேரத்தில் திமுகவின் எதிரியான அண்ணா திமுகவை வீழ்த்தணும். அவர்கள் மீது சவாரி செய்து திமுகவுக்கு இணையாக பாஜக வர வேண்டும் என்று துடிக்கிறது. அது தமிழ்நாட்டில் ஏற்படுமா என்று கேட்டால் மக்கள் தான் முடிவு செய்யணும். எய்ம்ஸ் கொடுத்தார்கள், எங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தார்கள். இதே இந்த வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. செலக்டிவ் அம்னீஷியா என்று அத்வானிக்கு இருந்துச்சுன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க. எங்களுக்கு அத்வானிக்கு ராஜ் பெர்னாண்டஸ்க்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு இருந்துச்சு. ஆகையால செலக்டிவ் அம்னீஷியா என்ற வார்த்தை போடுங்க. ஸ்ரீராம், நீங்க அங்க போங்க. You are not a doctor. நீங்க அத்வானி, you are not a doctor. You are a selective amnesia. You are RSS background fellow. Right? நீங்க தான். ஆகையால இந்த செலக்டிவ் அம்னீஷியா ஸ்ரீராம் தான். ஆமா, செலக்டிவ் அம்னீஷியா. இவர் ஒரு ரிலிஜியஸ் ஃபோபியா. இந்தியாவில் இந்துக்கள் தான் ஆட்சி செய்யணும். ஒரு மத வெறியர் ஸ்ரீராம். ஒண்ணும் பண்ணல. மத வெறியர் ஸ்ரீராம். நான் சொன்ன வார்த்தை வாபஸ் வாங்க. செலக்டிவ் அம்னீஷியா. செலக்டிவ் அம்னீஷியா இருக்கு. ரிலிஜியஸ் அம்னீஷியா. ஸ்ரீராம் இஸ் ரிலிஜியஸ் அம்னீஷியா. இது நாட்டுக்கு நல்லதல்ல. சரி, ஏங்க நீங்க இருங்க. உங்க வெறியாதாங்க. நீங்க பேசாம இருங்க. வெறியாதாங்க. ஒரு கல்லுக்கு மாலை போடுவீங்க, ஒரு கல்லுக்கு மாலை போடுவீங்க, பாலை ஊத்துவீங்க. திருப்பி சொல்லுவாங்க. You are a religious amnesia. பாஜக is a religious amnesia. SS ஸ்ரீராம் is against religious amnesia. சொல்லவரடா. ஒத்துழைப்பு கொடுங்க, நமக்கு நேரம் இல்ல. இந்த வார்த்தை கண்டிங்க அறியாத சகோதரி. இது தவறு. இத வாபஸ் வாங்க சொல்றேன். திருப்பி சொல்றேன். Who is he? நீ யார் என்ன சொல்றது? செலக்டிவ் அம்னீஷியா. RSS அம்னீஷியா. SS ஸ்ரீராம். சரி, RSS அம்னீஷியா. SS ஸ்ரீராம். சொல்லிட்டு போங்க. ஸ்ரீராம் இஸ் RSS அம்னீஷியா. RSS அம்னீஷியா. BJP அம்னீஷியா. வாபஸ் வாங்குங்க. வாங்க மாட்டேன். அப்ப நானும் வாங்க மாட்டேன். RSS அம்னீஷியா.